ஒன்றுபட்டால் தான் வலிமை வரும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் அப்படிதான் முடிந்ததான்னு கேட்டால் செய்தியாளர் சந்திப்பில் 170 தொகுதி வரைக்குமே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதிமுக போட்டியிட போகுது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். 23 தொகுதியில் பாஜக போட்டியிட போகுது. 6 தொகுதியில் டிடிவி தினகரன், 3 தொகுதியில் ஓபிஎஸ். அதே மாதிரி பாமக 23 தொகுதி, அதே போல தேமுதிக ஒரு 6 தொகுதி என்றெல்லாம் நேற்று ஒரு அறிக்கையே வந்தது. ஆனால் நேற்று இரவே ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடியை வீழ்த்தாமல் விட மாட்டோம். உள்ளுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு நடக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதாவது நீ ஏடிஎம்கேல தானே உன்னை சேர்க்க மாட்டோம், என்டிஏல சேர்த்தானே அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்குறாரு. பரவாயில்ல, ஏடிஎம்கேல சேர்க்காம என்டிஏ கூட்டணி சேர்க்கறது மூலமா மேடையில் ஒரு ஓரமாக நின்றுட்டு போறாரு ஓபிஎஸ், இந்த பக்கம் இடது பக்கம் டிடிவி தினகரன் நின்றுட்டு போறாரு. என்ன நட்டமாக போச்சு, நம்ம ஒன்றுபட்ட வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது. முக்குளத்தோர் வாக்கு வங்கி தென் மாவட்டங்களிலே சிதறடிக்கப்படுகிறது. அதிமுகவுக்கு இனி வரவே வராது என்கிற நிலைமையை சரி கட்டுவதற்காக தான் பியூஷ் கோயல் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருக்கட்டும், ஏடிஎம்கேல சேர்க்க வேணாம், உங்கள் விருப்பப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.